ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி விட்ட சாம்பார் எப்படி வைக்கலான்னு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி விட்ட சாம்பார். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடசட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும். வரமிளகாய் போட்டுக்கணும். மல்லி ஒரு ஸ்பூனு, கடலைப்பருப்பு, வெந்தயம், சோம்பு, ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் எண்ணெயில் கொஞ்ச நேரம் வறுத்துக்கலாம். இப்போ தேங்காய் துருவலையும் போட்டுக்கலாம். அதோட வறுக்கிறதுக்கு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில். பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு வேக வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு 4 விசில். சாம்பார் தாளிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. காஞ்சிச்சு. இப்போ நான் கறி வடகம் போட்டுக்கிறேன். நீங்கள் கடுகு கூட போட்டுக்கலாம். நான் கறி வடகம் போடுறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு காய் இந்த மாதிரி கூட்டு காய் போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். உங்கள்கிட்ட என்ன சாம்பார் காய் இருக்குதோ அதை போட்டுக்கலாம். காய் பாதி வந்துருச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இதுலேயே வேக வச்ச பருப்பை, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். காரம் பத்தலைன்னா உங்களுக்கு வேணும்னா மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இதே காரம் போதுன்னா விட்டுடலாம். பிடிச்சிருச்சு. இப்போ மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.